பொது வாழ்வில் எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவர் சுதந்திர இந்தியாவிலும் ஏராளமான போராட்டங்களை முன்னெடுத்து பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர். அதிராத குரலில் பேசியே ஆதிக்க சக்திகளை ஆட்டம் காண வைத்தவர். அவர்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர் தோழர் ஈரா நல்லக்கண்ணு. 1925ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள பெரும்பத்து என்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் ராமசாமி கருப்பாகி தம்பதிக்கு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மகனாக பிறந்தார் நல்லக்கண்ணு. இவரது பிறப்புக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான தொடர்புண்டு. சிங்காரவேலர் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய நாளில் தோன்றிய ஒரே மாமனிதரும் தோழர் ஈரா நல்லக்கண்ணு தான். பள்ளி பருவத்திலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட நல்லக்கண்ணு தன்னுடைய 16 வயதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர முயல வயது காரணமாக முடியாமல் போனது. அதனைத் தொடர்ந்து தனது 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். 1948ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானம் அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது. மாநாட்டில் ஆயுதம் ஏந்திய புரட்சி என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் இந்தியா முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு பயந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பலரும் தலைமறைவாகினர். அவ்வாறு நல்லக்கண்ணு தலைமறைவாக இருந்த இடம் காவல்துறையினருக்கு தெரிய வர அவரை கைது செய்து அழைத்துச் செல்லும் போது மற்ற தோழர்களின் இருப்பிடம் கேட்டு மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்பட்டதாக தொடரப்பட்ட நெல்லை சதி வழக்கில் நல்லக்கண்ணுவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் சிறையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை எதிர்த்து சிறைக்குள்ளேயே போராடி பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். 7 ஆண்டுகள் மதுரை மத்திய சிறையில் சிறை வாழ்க்கையை எதிர்கொண்டார். தமிழக கம்யூனிஸ்ட்களில் அதிக காலம் சிறையில் இருந்தவர்களுள் நல்லக்கண்ணுவும் ஒருவர். அன்றைய காலகட்டத்தில் தலித் மக்கள் வீடுகளையோ நிலங்களையோ வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் அவர்களை ஓடும் குடிகள் என அழைத்தனர். இதற்கு எதிராக தலித் மக்களை திரட்டி போராடி அவர்கள் குடியிருப்பதற்கான மனை உரிமையை நல்லக்கண்ணு பெற்றுக் கொடுத்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயங்களில் நுழைந்து வணங்கும் உரிமைக்கான போராட்டங்கள் தமிழகம் எங்கும் கிளர்ந்து எழுந்த நிலையில் நாங்குநேரியில் கோவில் நுழைவு போராட்டத்தை நல்லக்கண்ணு முன்னின்று நடத்தினார். நல்லக்கண்ணுவின் அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பணிகளே பிரதானமாக இருந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறான கடனா நதியின் அணை கட்ட அப்பகுதி விவசாயிகளுடன் இணைந்து போராடி தமிழக அரசு கடனா நதியின் குறுக்கே அணையை கட்ட காரணமாக மாறியவர். தமிழகமெங்கும் உள்ள ஆறுகளில் மணல் கொள்ளை தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு எதிராக மக்களை திரட்டியும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இடைவிடாத போராட்டத்தை நடத்தி உயர்நீதிமன்றத்தால் மணல் கொள்ளைக்கு எதிராக தடை பெற்றவர். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தமிழகத்தில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் பல்வேறு கட்சிகளை ஒன்று திரட்டி மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக தொடங்கி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக நீண்ட காலமும் கட்சியின் மாநில செயலாளராக 1992ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டுகள் தொண்டாற்றினார். 2 முறை மட்டுமே ஒருவர் மாநில செயலாளர் பொறுப்பு வகிக்க முடியும் என்ற கட்சியின் சட்ட விதியை இவருக்காக அனைத்திந்திய தலைமையை திருத்தி 4 முறை பதவி வகிக்க வைத்தது. எளிமையாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது மட்டுமல்ல, எம்மக்களும் அவருடன் நெருக்கமாக பேசவும் பழகவும் தடையில்லாத வாய்ப்புகளையும் வழங்கியவர். கட்சியின் கொள்கையில் உறுதி கொண்டவர் என்றாலும் அனைத்து கட்சி தலைவர்களோடும் நன்கு பழகும் நற்பண்பு கொண்டவர். இதுவரை தன்னை நாடி வந்த எந்த நிதியையும் அவர் தனதாக்கிக் கொண்டதில்லை. இவரின் சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு 2008இல் அம்பேத்கர் விருதையும் 2022இல் தகைசால் தமிழர் விருதையும் வழங்கியது. இவர் 1958ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லை மாவட்ட குழு உறுப்பினரான அண்ணாசாமியின் மகள் ஆசிரியையான ரஞ்சிதத்தை நல்லக்கண்ணு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு காசி பாரதி, ஆண்டாள் என 2 மகள்கள் உள்ளனர். காசி பாரதி ஆசிரியராகவும் ஆண்டாள் மருத்துவராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். சின்னஞ்சிறு வயதில் செங்கொடியை கரங்களில் ஏந்தியவர் பொது வாழ்க்கைக்கு வந்த நாள் முதல் இறுதி மூச்சு வரை நூற்றாண்டு கடந்தும் எளிமையின் சிகரமாய் நேர்மையின் அடையாளமாய் வாழ்ந்து காட்டினார். பொது வாழ்வு என்பது பொழுதுபோக்கல்ல, அர்ப்பணிப்பும் தியாகமும் நிறைந்ததாகும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் நூற்றாண்டு கண்ட தோழர் ஈரா நல்லக்கண்ணு.